திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக திறக்கப்படும் சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இரவில் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. அவிநாசி முதல் அவிநாசி பாளையம் வரை 32 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் சுங்கச்சாவடி திறக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி சுங்கச்சாவடி திறக்கப்படும் தகவலை அறிந்த விவசாயிகள், பொதுமக்கள், லாரி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டுமொத்தமா இந்த சாலை போட்டதிலிருந்து இந்த நகாய் அமைப்புன்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலைகள் என்று சொல்லி NH 381 பேரை வச்சுட்டு 4 வழி சாலை என்று சொல்லி திருப்பூர் ஒட்டுமொத்த மக்களையும் நசுக்கிக் கொள்கின்றார்கள். சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தினருடன் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடி கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பால்வண்டி, காய்கறிகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் 6 கிராம மக்களுக்கும் திருப்பூர் பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கும் சுங்க வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அதிகாரிகள் தரப்பில் உறுதி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதனால் சுங்கச்சாவடியை நள்ளிரவில் திறக்கும் முடிவு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை பேச்சுவார்த்தை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் காரணமாக சுங்கச்சாவடியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.